ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம டிடிடில இருந்து லேட்டஸ்டா ஒரு பிரஸ் அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. அது எதை பத்தினது அப்படின்றத தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு திருப்பதி ரிலேட்டடான லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க. எப்பவுமே நம்ம வந்து டெய்லி வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒன் பை ஒன்னா நம்ம வந்து சீக்கிரமா உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு பிரஸ் ரிலீஸ்லயும் அவங்க என்ன விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்கன்றத தெளிவா நம்ம உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும், சேனல்ல வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ரீசெண்டா தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண விருப்பப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த அப்டேட் எதை பத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்னா நவம்பர் 8ஆம் தேதி சந்திர கிரகணம் அன்னைக்கு திருப்பதி கோவில் வந்து ஒரு 12 மணி நேரம் வந்து க்ளோஸ்ல இருக்கும் அப்படின்றத ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல அடிஷனலா ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அந்த நாள்ல உங்களுக்கான ஃப்ரீ தர்ஷனுக்கான டோக்கன் வந்து இஷ்யூ பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் தர்ஷன்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. சர்வ தர்ஷனம் மட்டும்தான் அலோவ் பண்றாங்க. அன்னப்பிரசாதம் சென்டரும் க்ளோஸ்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு அப்டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் 3ஆம் தேதி இப்போதான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதுல என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலா வந்து சொல்றேன். நவம்பர் 8ஆம் தேதி சந்திர கிரகணம் தொடர்பாக திருமலை கோவில் கதவுகள் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் மூடப்பட்டிருக்கும். மேலும் அன்றைய தினம் அனைத்து வகையான தரிசனங்கள் மற்றும் ஆர்ஜித சேவைகளை டிடிடி வந்து கேன்சல் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. நவம்பர் 8ஆம் தேதி மதியம் 2:39 முதல் 6:19 வரைக்கும் திட்டமிடப்பட்ட சந்திர கிரகண நாள்ல கோவில் கதவுகள் காலையில 8:40 மணிக்கு மூடப்பட்டு இரவு 7:20 மணிக்கு மீண்டும் திறக்கப்படும். இந்த 2 நாட்களில் விஐபி பிரேக் தரிசனம், ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் ரூபாய் 300 தரிசனம், எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் எஸ்எஸ்டின்றது ஃப்ரீ தர்ஷனுக்கான டோக்கன் மற்றும் கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, பிரம்மோற்சவம் மற்றும் சகஸ்கர தீபலங்கார சேவைகள் போன்ற ஆர்ஜித சேவைகள் டிடிடி ரத்து செய்துள்ளது. மூத்த குடிமக்கள், ஊனமுற்றோர் மற்றும் கைக்குழந்தைகளுடன் உள்ள பெற்றோர்கள், என்ஆர்ஐகள், பாதுகாப்பு பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து சலுகை பெற்ற தரிசனங்களும் ரத்து செய்யப்படுகிறது. சர்வ தரிசன யாத்ரீகர்கள் மட்டுமே கோவில் கதவுகள் மீண்டும் திறக்கப்பட்ட பிறகு VQC 2 மூலமாக தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுவார்கள். பொதுவாக கிரகண நாட்கள்ல கிரகணம் வெளியாகும் வரைக்கும் சமையல் செய்ய மாட்டார்கள். அன்னப்பிரசாத பவனம் கிரகணம் முடிகிற வரைக்கும் மூடப்பட்டிருக்கணும் சொல்லியிருக்காங்க. நவம்பர் 8ஆம் தேதி இந்த விஷயங்களை குறித்து கொண்டு அசௌகரியத்தை தவிர்க்க அதற்கேற்ப திருமலை யாத்திரையை திட்டமிடுமாறும் நாடு முழுவதும் உள்ள பக்தர்கள் மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த பக்தர்களுக்கு டிடிடி வேண்டுகோள் விடுத்துள்ளது அப்படின்றதான் இந்த டிடிடியோட பிரஸ் அப்டேட்ல சொல்லியிருக்காங்க. தெளிவா புரிஞ்சிருக்கும். ஸோ இதுல அடிஷனலா நமக்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் முன்னாடி தெரிஞ்சதுதான். இப்போதான் சர்வதர்ஷன டோக்கன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றனால அந்த டோக்கனும் வந்து இப்போ கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. 7:30 மணிக்கு மேல ஓபன் பண்ணாங்கன்னா இப்போ நார்மலா டோக்கன்ஸ் இல்லாம எப்படி நீங்க கியூல வெயிட் பண்ணி சாமி பாக்குறீங்களோ சேம் அதே மாதிரி இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு டிடிடியோட லோக்கல் டெம்பிள்ஸ் எல்லாமே காலையில உங்களுக்கு 8:40க்கு மேல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நைட்டுக்கு தான் ஓபன் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க பிரதர்ஷனம்லாம் கேன்சல் பண்ற மாதிரி அவங்க எந்த அப்டேட்டுமே கொடுக்கல. அதனால அங்க பிரதர்ஷனம் இருக்கும். காலையில 8:45 அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சேவா சுப்ரபாத சேவா இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பக்தர்கள் ஒரு 1 ஹவரோ 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி அலோவ் பண்ணுவாங்க. அதோட வந்து எல்லா பூஜைகளையும் முடிச்சுட்டு கதவு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த அப்டேட் தான் இருக்கும். ஸோ இதை தெளிவா இருக்க புரியறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. 8ஆம் தேதி பிளான்ல இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த விஷயத்த வந்து பார்த்துக்கோங்க. டோக்கன் அன்னைக்கு தர மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அப்டேட் ஃபர்ஸ்ட் நம்ம உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஏன் நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் லைன் பை லைனா நான் உங்களுக்கு வந்து அப்படியே நான் டிரான்ஸ்லேட் பண்ணி ஷேர் பண்றேன் அப்படின்னா அப்பதான் அவங்க என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கிறது உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் நான் படிச்சுட்டு ஒரு 2 விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டேன்னா மீதி இருக்கக்கூடியது உங்களுக்கு கன்வே ஆகாம போயிடும் அப்படின்றதுக்காக தான் தெளிவா இந்த விஷயங்களை சொல்றேன். ஸோ நார்மலா இருக்கக்கூடிய ஒரு நபரும் இந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றத அவங்களுக்கு புரியணும் இல்லையா? அதுக்காக தான். ஸோ நம்மளோட சேவை தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வந்து நிறைய கொடுத்துட்டே தான் இருப்போம். தரிசனம் போறவங்களுக்கு கண்டிப்பா அது பயனுள்ளதா இருக்கும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இன்னும் உங்களோட ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபியூச்சர்லயும் நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டு எதை பத்தினா வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன்.
ஸோ ஃபியூச்சர்லேயே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவேன். தேங்க்யூ.